வணக்கம் மாணவர்களே. நாங்க கல்வி பொது தராதர சாதாரண வகுப்பு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல நாங்க இன்னைக்கு பார்க்க போற விடயம் சில கேள்விகளினூடாக பார்ப்போம். அதுல முதலாவதா பார்க்க போற விடயம் வந்து CO2 வாயு ஒரு பங்கிட்டு வலுப்பிணைப்பு சேர்வையுடைய ஒரு வாயுவாக காணப்படுகிறது இல்லையா? CO2 வாயு உங்களுக்கு தெரியும். CO2 வாயுவை பற்றி. CO2 வாயு நிறமற்றது, மணமற்றது. பொதுவாக பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வெளிவிடுற வாயு வந்து கலர் கலரா எங்களுக்கு வாரதில்லை. அது நிறமற்றது, அதே நேரம் அதுல மனமும் இல்லை. அந்த CO2 வாயு வந்து பொதுவாக வழியில வந்து அந்த வழியின் அடர்த்தியோட ஒப்படைக்கல அது கொஞ்சம் பாரம் கூடிய வாயு, அடர்த்தி கூடிய வாயுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றா தீயணை கருவிகள்ல கூட பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா மேலே இருந்து சில வழியில தீ விபத்துக்கள், தீ அனர்த்தங்கள் ஏற்படும் போது நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த CO2 வாயுவை நுரையா அதுக்கு மேல செலுத்துவாங்க. ஏனென்றா CO2 வாயுவிலையும் பார்க்க அடர்த்தி குறைந்ததுதான் ஆக்சிஜன் வாயு. அப்ப முதல்ல வந்து கீழே போகக்கூடியது கார்பன் ஆக்சைடு வாயு. அப்ப கார்பன் ஆக்சைடு வாயு என்ன செய்யும்? கீழே போகும். அதுக்கு மேலதான் ஆக்சிஜன் இருக்கும். அப்ப நெருப்போட என்ன செய்யாது? தொடுகை உறாது. சரிதானே? ஒரு படியாக கார்பன் ஆக்சைடு வாயு இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் கார்பன் ஆக்சைடு வாயு நிறமற்றது, மணமற்றது, ஓரளவு வழியில அடர்த்தி கூடிய வாயுவாக காணப்படுது. அதே நேரம் கார்பன் ஆக்சைடு வாயுவை நாங்க சுவாசத்தின் மூலம் வெளிவிடுறோம். கார்பன் ஆக்சைடு வாயுவை தான் நாங்க சுவாசத்தின் மூலம் வெளிவிடுறோம். ஆனா தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் மூலம் அந்த வாயுவை உள்ளெடுத்து உணவு தயாரிக்குது. அப்ப கார்பன் ஆக்சைடு வாயு உங்களுக்கு தெரியும், நாங்க வெளிச்சுவாசத்துல விட்டாலும் அந்த வாயுவை உணவாக மாற்றக்கூடிய திறமை வந்து தாவரங்களுக்கு, அதாவது பச்சை தாவரங்களுக்கு காணப்படுது. அதாவது கார்பன் ஆக்சைடு வாயுவை அவை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த தாவரங்கள் உறிஞ்சி உணவாக மாற்றுகின்றன. அதே நேரம் கார்பன் ஆக்சைடு வாயுண்ட பயன்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கார்பன் ஆக்சைடு வாயுண்ட பயன்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன? பொதுவாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது சோடாக்கள்ல வந்து கார்பன் ஆக்சைடு வாயு பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் கார்பன் ஆக்சைடு வாயு வந்து உங்களுக்கு தெரியும் தீயணைத்தலுக்கு பயன்படுத்தப்படுது. சில நேரங்களில் பச்சை குத்துறதுக்கெல்லாம் இந்த கார்பன் ஆக்சைடு வாயுவை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் காணப்படுது. மறக்கக்கூடாது, நாங்கள் சுவாசித்து வெளிவிடுற வாயு கார்பன் ஆக்சைடு, அதே மாதிரி தாவரங்களும் சுவாசித்து வெளிவிடுற வாயு கார்பன் ஆக்சைடு. சுவாசம் என்றது எல்லாத்துக்குமே ஒன்றுதான். ஆனா தாவரங்கள் அந்த கார்பன் ஆக்சைடை ஒளித்தொகுப்பின் மூலம் உள்ளெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை. ஆகவே சில பிள்ளைகள் நினைக்கிறது என்னன்னா, தாவரங்கள் கார்பன் ஆக்சைடை உள்ளெடுக்குது, நாங்க கார்பன் ஆக்சைடை வெளிவிடுறோம். உண்மையா அப்படி ஒரு தியரியை வச்சிருக்க கூடாது. உண்மையில சுவாசம் என்றது உயிருள்ள அங்கிகளின் சிறப்பியல்பு. உயிருள்ளனவை எல்லாம் சுவாசிக்கும், ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் ஆக்சைடை வெளிவிடும். அதே மாதிரி தாவரங்களும் என்ன செய்யும்? ஆக்சிஜனை உள்ளெடுத்து சுவாசத்தின் மூலம் கார்பன் ஆக்சைடை வெளிவிடும். அது இரவிலையும் பகல்லையும் நடக்கும். பகல்ல ஒளித்தொகுப்பு செய்யும், இரவில சுவாசிக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. தாவரங்கள் இரவிலையும் பகல்லையும் சுவாசிக்கும். தாவரங்கள் வந்து இரவிலையும் பகல்லையும் சுவாசிக்கும். இப்ப சில பிள்ளைகள் நினைக்கிறேன் என்னண்டா, தாவரங்கள் என்ன செய்யுது? கார்பன் ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுறது மட்டும்தான் செய்யுதன் இல்ல. நாங்கள் சுவாசிக்கும் போது என்ன செய்யறோமோ, ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் ஆக்சைடை வெளிவிடுறோம். தாவரங்களும் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் ஆக்சைடை வெளிவிடும். அது அதுகள் செய்யற ஒரு விஷயம். சுவாசம் என்றது உயிருள்ளவற்றின் சிறப்பியல்பு. ஆனால் தாவரங்கள் பகல்ல கார்பன் ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனாக தரக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆகவே கார்பன் ஆக்சைடு வாயு உள்ளெடுத்து ஆக்சிஜனாக தரக்கூடிய செயல்முறைக்கு பேர் ஒளித்தொகுப்பு. ஆனா இரவுல பாத்தீங்கன்னா தாவரங்கள் அந்த ஒளித்தொகுப்பை செய்ய முடியாது. அப்ப சில பிள்ளைகள் நினைக்குது என்னன்னா, பகல்ல ஒளித்தொகுப்பு செய்து இரவில வந்து ஒளித்தொகுப்பு செய்யல. அது சரி. ஆனா பகல்ல ஒளித்தொகுப்பு செய்து இரவில சுவாசிக்குதுன்றது பிழை. ஏனென்றா பகலிலும் இரவிலும் சுவாசிக்குது. தாவரங்கள் பகலிலும் இரவிலும் சுவாசிக்குது. அதே நேரம் பகல்ல ஒளித்தொகுப்பு செய்து இரவில ஒளித்தொகுப்பு செய்யல. சரியா? ஆகவே தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் பொதுவான ஒரு இயல்பா சொல்லக்கூடியது என்னது? சுவாசம். தாவரங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு செயற்பாடு என்ன? உயிரியல் செயற்பாடு ஒளித்தொகுப்பு. என்ன காரணம்? அதுல பச்சையம் காணப்படுது. சரி, இங்க நாங்க கதைக்க இருக்கிற விஷயம் வந்து கார்பன் ஆக்சைடு வாயு அதனுடைய ரசாயன கட்டமைப்புல பங்கிட்டு வலுப்பிணைப்பு சேர்வை உடையது அப்படின்னு கதைக்க போறோம். அது எப்படி பங்கிட்டு வலுப்பிணைப்பு சேர்வை என்னதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்க பங்கிட்டு வலுப்பிணைப்பு சேர்வை என்றா என்னன்றத ஒரு மேலோட்டமா பார்த்தோம்டா, அந்த சொல்லிலேயே சொல்லி இருக்குது பங்கீடு. பங்கீடு என்றா என்ன? பங்கிடுதல். பங்கிடுதல் என்றா என்ன? தமக்கிடையே இருக்கிற இலத்திரன்களை பங்கீடு செய்வதன் மூலம். ஏன் பங்கீடு செய்யுது?
ஏன் இலத்திரன்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும்? ஒரு அணுவில் இருக்கிற இலத்திரன்கள் இன்னொரு அணுவில் இருக்கிற இலத்திரன்களோட சேர்ந்து ஏன் பங்கீடு செய்யப்பட வேண்டும்? அப்படி ஏன் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அவைகள் ஒரு அட்டக நிலை. அட்டக நிலை என்றது வந்து உங்களுக்கு தெரியும், 8 அட்டாங்க நமஸ்காரம் என்று சொன்னா சில தெரியும், 8 அங்கங்கள் உடல்ல படக்கூடிய மாதிரி செய்கிற ஒரு ஆசனம். அதே மாதிரி நாங்க இங்க வந்து அட்டன்னு சொன்னா 8 அட்டக நிலை. அந்த அட்டக நிலையை அடைவதற்காக அல்லது உறுதி நிலையை அடைவதற்காக இந்த இலத்திரங்கள் என்ன செய்யுது, தமக்கிடையே பங்கீடு செய்வதன் மூலம் இந்த அட்டக நிலையை பெற்றுக்கொண்டு உறுதியான நிலையில இருக்கு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வாயு O2, ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து பிணைந்து ஆக்சிஜன் வாயு, அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறுகள் சொல்லுவோம். அந்த ஆக்சிஜன் மூலகத்தின் மூலக்கூறுகள் ஆக்சிஜன் 2 அணு சேர்ந்து மூலக்கூறாக தான் எல்லா இடமும் காணப்படுது. தனியா ஒரு ஆக்சிஜன் அணுவாக நீங்க ஒரு இடத்துலயும் எடுக்க மாட்டீங்க. எங்கட வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அணுவா ஒரு இடத்துலயும் இல்லை. இந்தியாவில இருந்து கப்பல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இலங்கைக்கு இன்றைக்கு வந்தன்னு சொன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்குள்ள இருக்கிறது ஆக்சிஜன் என்று சொல்லுகின்ற அணு இல்லை, ஆக்சிஜன் மூலக்கூறுகள். அப்ப எங்கட வளிமண்டலத்துல காணப்படுறதெல்லாம் என்ன, ஆக்சிஜன் மூலக்கூறுகள். நாங்கள் சுவாசிக்கிறது என்ன, ஆக்சிஜன் மூலக்கூறுகள். அதாவது 2 ஆக்சிஜன் சேர்ந்துதான் இந்த வளிமண்டலத்துல காணப்படுது. அப்ப 2 ஆக்சிஜன் சேர்ந்து காணப்படுதுன்னு சொன்னா ஏன் தனிய ஒரு ஆக்சிஜன் காணப்படையில, ஏன் அது தனிய ஒரு ஆக்சிஜன் அணுவாக காணப்படவில்லை? அந்த கேள்விக்கு எங்களுக்கு ஒரு விடை தேவையா இருக்கு. அதாவது ஏன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து காணப்படுது, ஏன் ஒரு ஆக்சிஜனா காணப்படவில்லை என்ற கேள்விக்கு நாங்க விடைய தேடினோம். அப்படி நாங்க தேடிக்கல, எங்கட சார்கிட்ட போய் கேட்க சார் சொன்ன விஷயம் எங்களுக்கு என்னன்னா, ஆக்சிஜன்ல ஈட்டோட்டுல இருக்கிற இலத்திரனை பாத்தீங்கன்னா 6 இலத்திரன் இருக்குன்னு சொன்னார். இப்ப நான் கேட்டோம், சார் 6 இலத்திரனோட இருந்தா என்னண்டு? அப்பதான் அவர் சொன்னார், 6 இலத்திரனோட இருக்கிறதுன்றது வந்து உறுதி நிலை இல்லை. எத்தனை இலத்திரன் இருக்க வேணும்? 8 இலத்திரன் இருக்க வேணும். ஆகவே அந்த 6 இலத்திரன் இருக்கிற அந்த ஆக்சிஜன் 8 இலத்திரனை பெறுவதற்காக என்ன செய்யுதுன்னு சொன்னா, 8 இலத்திரனை பெறுவதற்காக ஏதோ ஒரு முறையில பங்கீடு செய்து அது இணைய பார்க்குது. இதுல இருந்து என்ன எங்களுக்கு விளங்குது, 8 இலத்திரன் என்ற நிலையில தான் மூலக்கூறுகள் உறுதியில காணப்படலாம். அட்டக நிலையில விதிவிலக்காக 1-2 மூலகங்கள் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த 2 என்ற நிலையிலையும், முதலாவது ஓட்டுல 2 என்ற நிலையிலையும் உறுதி நிலையில இருக்கு ஐதரசன். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 8 என்ற நிலையில தான் உறுதியா இருக்கு. சரி, அந்த வகையில நாங்க இப்ப ஸ்கிரீனுக்கு போனோம்டா, இந்த ஸ்கிரீனை பாருங்க. சரியா, இதுல வந்து நாங்க பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு சொன்னா கார்பன் ஆக்சைடு பங்கீட்டு வலுப்பிணைப்பு சேர்வையாகும் விளக்குகன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப நாங்க இங்க ஒவ்வொரு விடயமாக பார்ப்போம். கார்பன் ஆக்சைடுல கார்பன் இருக்குது. கார்பன் அப்படின்னு சொன்னா கார்பன் அப்படின்னு சொல்ற அணுல வந்து அதனுடைய அணுகண் வந்து நாங்க சொல்லுவோம், கார்பனுடைய அணுகண் என்னவா இருக்கும், கார்பன் 6 சொல்லுவோம். அதனுடைய திணிவு 12. அதாவது இது குறிக்கிறது அணுத்திணிவு, இது குறிக்கிறது அணுத்திணிவு. கார்பனுடைய அணுத்திணிவை குறிக்கும். இது வந்து அணு எண்ணை குறிக்கும். அணு எண்ணு சொன்னா என்ன, அணு எண்ணு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், ரைட்? அணு எண்ணா அதனுடைய இலத்திரன்கள் எண்ணிக்கை அல்லது புரோத்திரன்கள் எண்ணிக்கை. அந்த வகையில கார்பனுடைய இலத்திரன் நிலையமைப்பு பாத்தீங்கன்னா முதலாவது ஓட்டுல எப்பவும் 2 அண்டு காணப்படும், 2வது ஓட்டுல 4 அண்டு காணப்படும். உங்களுக்கு தெரிய வேணும், எப்பவும் ஈட்டோட்டு இலத்திரன்கள், இது நாங்க சொல்லுவோம் இறுதியோட்டு இலத்திரன், இறுதியோட்டு இலத்திரன் அல்லது ஈட்டோட்டு இலத்திரன் சொல்லலாம். இறுதியோட்டு இலத்திரன், இறுதியோட்டு இலத்திரன்கள் தான் இதுல காணப்படுது. சரியா, இறுதியோட்டு இலத்திரன்கள் தான் காணப்படுது.
அப்ப இறுதியோட்டு இலத்திரன்கள் இதுல காணப்படுறபடினால 4 காணப்படுது. உண்மையில நாங்க காபனுடைய இலத்திரன் நிலையமைப்பை வரைஞ்சவண்டா எங்களுக்கு தெரியும் காபன் அதுல இறுதி ஓட்டுல, அதாவது உங்களுக்கு தெரியும் முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன், இறுதி ஓட்டுல 4 இலத்திரன்கள் காணப்படும். நடுவுக்குள்ள கரு காணப்படும். இங்க முக்கியமானது ஏன் நான் இந்த விடயத்தை சொல்றேன்டா, இந்த இறுதியோட்டு இலத்திரன்கள் தான் என்ன செய்வினும் இந்த ரசாயன பிணைப்பில பங்கு கொள்ளுவினும். அதாவது இந்த இலத்திரன்கள், இந்த 4 இலத்திரன்களும் தான் ரசாயன பிணைப்பில பங்கு கொள்ளும். இவை இரசாயன பிணைப்பில் பங்கு கொள்ளும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது பங்கு கொள்ளாது, ரசாயன பிணைப்பில பங்கு கொள்ளும். அப்ப இது தெரியாட்டி நாங்க காபன்ல 4 இலத்திரன் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் நினைப்பினும் 6 இலத்திரன் தானே சார் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல என்ன விளங்குது, ரசாயன பிணைப்புல பங்கு கொள்றது இறுதியோட்டு இலத்திரன்கள். ரைட். அப்ப காபன் ரெடி ஆயிட்டுது 4 இலத்திரங்களோட. ஆக இப்ப நான் எழுத போறேன் காபனை பொறுத்தளவுல நாங்க எழுத போற விடயம் காபன் 4 இலத்திரங்களோட இருக்குது அப்படின்னு தான் நான் இங்க எழுத போறேன். காபன் 4 இலத்திரங்களோட இருக்குது. காபன் 4 இலத்திரங்கள்ல இருக்கு. அப்படின்னா காபனுக்கு இன்னும் எத்தனை இலத்திரங்கள் தேவை? காபன் இறுதியோட்டுல 4 இலத்திரன் இருக்கு. இந்த புள்ளிகளை இலத்திரன் என்று குறிக்கிறேன். நான் புள்ளிகளை இலத்திரன் என்று குறிக்கிறேன். புள்ளிகள் குறிக்கிறது இலத்திரன. புள்ளிகள் இலத்திரனை குறிக்குது. புள்ளிகள்ல குறிக்கலாம் அல்லது புள்ளடியில குறிக்கலாம். இன்னும் காபனுக்கு எத்தனை இலத்திரங்கள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 4 இலத்திரன்கள் காபனிற்கு தேவை. ஏன்? உறுதிநிலைக்கு. அப்ப நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு காபனை பற்றி சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது காபன் அவரை பற்றி சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு காபனை பற்றியது. இப்ப நாங்க ஒட்சிசனை பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏண்டா CO2ல ஒட்சிசன் இருக்கு. ஆகவே நாங்க ஒட்சிசனை பற்றி பார்ப்போம். ஒட்சிசன் என்றது ஒட்சிசன் அணு, அதாவது ஒட்சிசன் அணு, ஒட்சிசன் வாயு இல்ல, ஒட்சிசன் அணுவை பற்றி பார்க்க போறோம். ஒட்சிசன் அணு என்று சொல்றது ஒட்சிசனை பொறுத்தளவுல 8-16 சொல்லுவோம். அதாவது அணுகன் இது அணுத்திணிவு, இது அணுத்திணிவு. இது அணுகன். இது அணுகன், இது அணுத்திணிவு. ஒட்சிசனுடைய இலத்திரன் நிலையமைப்பை பாத்தீங்கன்னா, ஒட்சிசனுடைய இலத்திரன் நிலையமைப்பு பாத்தீங்கன்னா, நடுவுல கரு இருக்கும். அந்த இலத்திரன்கள் அந்த ஓட்டுல பார்க்கலாம். உள்ளுக்குள்ள 2 இலத்திரன் இருக்கும், வெளியில 6 இலத்திரன்கள் காணப்படும். 6 இலத்திரன்கள் காணப்படும். அப்படி என்றா ஒட்சிசனுக்கு எத்தனை இலத்திரன் நாங்கள் எழுதலாம்? ஒட்சிசனுக்கு நாங்கள் எழுதக்கூடிய இலத்திரங்கள் ஈட்டோட்டு இலத்திரங்களை தான் எழுதலாம்.
ஆக்சிஜனுக்கு நாங்கள் எழுதக்கூடிய இலத்திரங்கள் இலத்திரங்களை நாங்க வந்து பெட்டி போட்டு காட்டுறோம். சரியா? இங்க இலத்திரன்களை இதுக்குள்ள 6 இலத்திரன்கள் இருக்கு. ஆகவே நாங்க என்ன சொல்ல போறோம், இந்த ஆக்சிஜனுக்கு இன்னும் இரண்டு இலத்திரன் தேவை. கார்பன்ல எத்தனை தேவை? கார்பனுக்கு 4. ஆனா ஆக்சிஜனுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க ஆக்சிஜனை பொறுத்தளவுல பார்த்த வேண்டாம், ஆக்சிஜனுக்கு அட்டவணைக்கு 2 இலத்திரன் தேவை. ஆனா கார்பனை பொறுத்தளவுல 4 இலத்திரன் தேவை. கார்பனுக்கு 4 இலத்திரன் தேவை, ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன் தேவை. அப்ப கார்பனை பொறுத்தளவு ஒரு ஆக்சிஜன்கிட்ட இருந்து 2 இலத்திரனை பெற்றா நிரம்ப முடியாது. அவே கார்பன் பிளான் பண்ணிட்டுது, நான் 2 ஆக்சிஜன்கிட்ட இருந்து தான் வாங்க வேணும். ஏன்னா ஒரு ஆக்சிஜன்கிட்ட இருந்து நான் என்னால மேக்சிமம் வாங்கக்கூடியது வந்து 2 இலத்திரன் தான் வாங்கலாம். ஆனா எனக்கு தேவை 4 இலத்திரன் தேவை. ஆகவே நான் இன்னொரு 2 வாங்குறேன்டா, மொத்தம் 2 இலத்திரன் ஒரு ஆக்சிஜன்ட்டையும் மற்ற ஆக்சிஜன்ட்டையும் 2 இலத்திரன் வாங்கினாதான் என்னுடைய டோட்டல் வந்து 4 இலத்திரனா வரும். அப்பதான் என்னுடைய தேவை நிறைவேற்றப்படும். அந்த அடிப்படையில என்ன செய்யறார் இவர், நாங்க இங்க இடம் தேவை என்னபடினால இதுக்குள்ள எழுதுறேன். என்னண்டா ஈட்டோட்டு இலத்திரன் தான் பிணைப்பில் பங்கு கொள்ளும் என்ற விஷயத்த இதுல எழுதிட்டு நாங்க என்ன செய்ய போறோம், இந்த எங்களுக்கு ஸ்பேஸ் தேவை வேண்டபடினால இதை அழிக்க போறோம். நாங்க பேச எடுத்துக்கொண்ட விடயம் வந்து கார்பன் ஆக்சைடு வாயுண்ட இலத்திரன் பங்குட்டு வேலை பிணைப்பை பற்றி தான் யோசிக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்க இப்ப இந்த ஸ்பேஸை வந்து விளங்கி கொண்டுட்டோம். கார்பன் என்றா என்ன, ஆக்சிஜன் என்றா என்னன்னு விளங்கிட்டோம். ஆக்சிஜன் அணுவின் அணுத்தனிவு என்ன, அதிண்ட அணுவன் என்னன்னு பார்த்தோம். அந்த ஆக்சிஜன் ஈட்டோட் இலத்திரன்ல 6 இலத்திரன் காணப்படுது. அந்த ஈட்டோட் இலத்திரங்கள் தான் இலத்திரன் பிணைப்புல பங்கு கொள்ளும். அவர் 2 இலத்திரனை தான் அவர் தேவை அவருக்கு. ஆனா கார்பனை பொறுத்தவரை 4 இலத்திரங்கள் ஈட்டோட்ல காணப்படுது. ஆகவே இந்த 4 இலத்திரங்களை இன்னும் தேவை என்று இருக்கு. அவை கார்பன் முடிவெடுக்குது என்னண்டு, தனக்கு 2 ஆக்சிஜன்கிட்ட இருந்துதான் 2 எடுத்தா தான் நிரம்புவன். ஆகவே இப்ப கார்பன் என்ன செய்யுது, கார்பன் என்ற மூலகம் தன்னுடைய இலத்திரன்களை 2 பங்குறதுக்கு ரெடியாகுது. தன்னுடைய இலத்திரங்கள்ல 2 இலத்திரங்களை பங்குறதுக்கு ரெடியாகிறதால ஒரு சைட்ல 2 இலத்திரனையும் மற்ற சைட்ல 2 இலத்திரனையும் கொண்டு வந்து வைக்குது. இப்ப என்ன செய்யுது, ஒரு சைட்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுது, தன்னுடைய இலத்திரனை இதுல வழங்குது. ஆக்சிஜன்ல எத்தனை ஈட்டோட்ல இருக்கும், 6 இலத்திரன் இருக்கு. அப்ப நாங்க ஆக்சிஜன் இலத்திரனை பார்க்கிறோம், 6 இலத்திரன் காணப்படுது. சரியா? அதே நேரம் ஆக்சிஜன் மெட்ட சைட்ல 6 இலத்திரன் காணப்படுது. ஆக்சிஜன் மெட்ட சைட்ல 6 இலத்திரன் காணப்படுது. இப்ப நாங்க ஒரு வட்டத்தினோட வரைவதன் மூலம் விளங்கப்படுத்தலாம். பாருங்க, இந்த வட்டத்துல எத்தனை இலத்திரங்கள் காணப்படுது, மொத்தமாக 8 இலத்திரங்கள் காணப்படுது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, ஒரு பெரிய புள்ளிகள் மாதிரி 2 புள்ளிகள், இந்த பெரிய 2 புள்ளிகள், மொத்தம் 2 2 4 புள்ளிகள், அதை விட இன்னும் 2 புள்ளிகள் இதுல இருக்கு. அப்ப 4 2 6 புள்ளிகள், 2 புள்ளடி இருக்கு. அதே மாதிரி அடுத்த சைட்டுக்கு வருவோம்.
அடுத்த சைட்ல வந்து ஒரு வட்டம் கறி பார்ப்போம். அந்த வட்டம் வந்து பாருங்க எத்தனை இலத்திரங்கள் காணப்படுதுண்டா அதுக்குள்ளேயும் இலத்திரங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுல 2 இலத்திரங்கள், இதுல 2 இலத்திரங்கள், இதுல 2 இலத்திரங்கள் புள்ளிகள்ல காணப்படுது. புள்ளடியில 2 காபனுக்குரியது காணப்படுது. அப்ப காபனுக்குரிய புள்ளடியும் எங்களுக்கு தெரியுது. சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம், காபனை சுத்தி எத்தனை வரையலாம்னு பாக்குறோம். காபனை சுத்தி வரையக்கூடியதை பாத்தீங்கன்னா காபனுக்கு வெட்டு வேணுமே. அப்ப காபன் என்ன செய்யுது, இப்படி எடுக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த காபன்ல வந்து 8 8 ஒரு வட்டத்துக்கையும் இருக்கு. 8 8 ஒரு வட்டத்துக்குள்ளையும் இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப விளங்கிட்டது என்னது, கார்பனீர் ஆக்சைடு வாயுனுடைய ரசாயன பங்கீட்டு வலுப்பிணைப்பு எப்படி காணப்படுது. இதை ஒரு வடிவா விளங்கணும் என்ற நோக்கத்துக்காக சிலர் என்ன செய்ய வேண்டாம், இந்த படத்தை இப்படி விளங்கப்படுத்துவீங்க. பாருங்க விளங்கப்படுத்துறேன். இந்த இப்படி என்னென்ன விதங்கள்ல கீறலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு காவனை சுத்தி 4 இலத்திரன் இருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் காவல்ல 6 இலத்திரன் இருந்தாலும் காவல்ல வந்து இருக்கிறது என்ன 4 இலத்திரங்கள் தான் சொல்லுவோம். உதாரணமா உங்களுக்கு தெரியும் காவல்ல வந்து எத்தனை இலத்திரன் காணப்படுது, 4 இலத்திரன். ஏன் 4 இலத்திரன், அதனுடைய இறுதி ஓட்டுல 2 4 கண்டு வர்றபடினால அதனால என்ன இருக்கு 4 இலத்திரன் காணப்படுது. இது காவல். அப்படி காவல்ல 4 இலத்திரன் காணப்படுறபடினால அதுக்கு இன்னும் எத்தனை தேவையா இருந்தது, காவனுக்கு இன்னும் 4 இலத்திரன் தேவையா இருந்தது. ஆனா ஆக்சிஜன்கிட்ட இருந்து எத்தனை கிடைச்சது, 2. ஏன் ஆக்சிஜனுக்கும் 2 தேவையா இருந்தது. அப்ப இந்த முறைய அவங்க ஒரு தெளிவான வடிவத்தில் எழுதினாங்க. கார்பன்கிட்ட இருந்து 2 பிணைப்பு ஆக்சிஜன் இங்கால பக்கமும் கார்பன்ல இருந்து 2 பிணைப்பு இங்கால பக்கமும் இருக்கு. இதை சொல்றது இரட்டை பங்கீட்டு வலுப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டமைப்புக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்தாங்க. என்ன பேருண்டா லூயிஸின் கட்டமைப்பு. லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. புள்ளியும் இருக்குது புள்ளடியும் இருக்குது. புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. சரியா? அப்ப இது வடிவான வட்டமா நாங்க 2 பக்கம் வரைஞ்ச மாட்டோம், எங்களுக்கு என்ன வடிவா வரும். ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் கார்பனீர் ஆக்சைடு வாயுல, சரியா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம் கார்பனீர் ஆக்சைடு வாயுல ரசாயன பிணைப்புகளை பார்த்திருக்கிறோம். கார்பனீர் ஆக்சைடு வாயுல கார்பன்ல 4 இலத்திரன்கள் காணப்படுது. ஆனா இன்னும் 4 தேவை. அப்ப 2 பக்கம் 2 ஆக்சிஜனை வச்சுக்கொண்டு இவரட்ட 2 வாங்கி அந்த 2 ஆக்சிஜனையும் பங்கிட்டு கொண்டு, அதாவது உங்களுக்கு தெரியுமா பங்கிட்டு கொள்றதுன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த தற்காலிகமா பங்கிட்டு கொள்றது, உறுதியா இல்லை. சரிதானே? நாங்க நீர் எனக்கு தரேன் நான் நமக்கு தாரேன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு என்னட்ட வந்து எவ்வளவு எல்லாத்திலும் இருக்கு, என்னட்ட 8 இருக்கு, அங்க வேண்டி பாருங்க டக்குண்டு வட்டத்துல வேண்டி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 8 இருக்கு. ஆனா யார்கிட்ட வாங்கினது, ஒட்சனட்ட வாங்கின 2 இருக்கு. சரியா? அப்ப அந்த பங்கிட்டு வலுப்பிணைப்புன்றதை உங்களுக்கு இப்ப நான் கார்பனீர் ஆக்சைடு வாயுவினூடாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் இந்த பங்கிட்டு வலுப்பிணைப்புல வர்ற அந்த பிணைப்பு சக்தி ஏனைய பிணைப்புகளோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் சக்தி குறைவானது. சக்தி வந்து குறைவானது. அப்படி சக்தி குறைவான இதா காணப்படும் பொழுது அது வளிமண்டலத்துல வாயுவாவே காணப்படும். சக்தி கூடினா தானே பிணைந்து இறுக்கமாக திண்மமாக காணப்படும். ஆனா இது சக்தி குறைந்த பிணைப்புகள் பெரும்பாலும் வாயுக்களாகத்தான் காணப்படும் அல்லது திரவங்களாக காணப்படலாம். உதாரணமா வளிமண்டலத்துல இருக்கிற வாயுக்கள்ல சடத்துவ வாயு தவிர்ந்த ஏனைய வாயுக்கள் எல்லாம் பங்கிட்டு வலுப்பிணைப்பு. கார்பனீர் ஆக்சைடு பங்கிட்டு வலுப்பிணைப்பு, நைதரசன் வாயு N2 பங்கிட்டு வலுப்பிணைப்பு, ஆக்சிஜன் வாயு O2 பங்கிட்டு வலுப்பிணைப்பு, ஏன் நீராவி கூட பங்கிட்டு வலுப்பிணைப்பு. பெரும்பாலான திரவங்கள் கனிய எண்ணெய்கள் எல்லாம் பங்கிட்டு வலுப்பிணைப்பு பெரும்பாலும்.
பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய். நாங்க சாப்பிடுற உணவுகள்ல மாப்பொருள், புரதம், இலிப்பிட்டு இதுகள் எல்லாம் பெரும்பாலும் பங்கீட்டு வலுப்பிணைப்புகள். சேதனை சேர்வைகள்ல நிறைய பங்கீட்டு வலுப்பிணைப்பு சேர்வைகள் இருக்கு. அப்ப பெரும்பாலும் இந்த திரவ நிலையில காணப்படுற அமிலங்கள் H2SO4, HCl, H3PO4, பாஸ்பேரிக் அமிலம், கார்போனிக் அமிலம், இதுகள் எல்லாம் பங்கீட்டு வலுப்பிணைப்புகள். அப்ப பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் உருகுநிலை கொதிநிலை டக்கண்டு ஆவியாயிரும், குறைவு. உருகுநிலை கொதிநிலை மெல்டிங் பாயிண்ட் சரியான குறைவு. அப்ப நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு சொல்ல வாரேன்டா, கார்பன் ஆக்சைடு வாயு ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்புடைய சேர்வை. அந்த பங்கீட்டு வலுப்பிணைப்பை விளக்குங்கன்னு சொல்லி ஒரு கேட்டாங்கண்டா நீங்க இந்த கார்பன் ஆக்சைடு வாயுனுடைய இந்த கட்டமைப்பை வரைஞ்சு நீங்க விளங்கப்படுத்தலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க ரெண்டாவது கேள்விக்கு போவோம். இப்ப ரெண்டாவது விடயமா நாங்கள் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்ற விடயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது மின்னோட்டம் என்பதால் நீர் விளங்குவது யாதுன்ற ஒரு விஷயத்தினூடாக நான் இந்த கேள்வியை விளங்கப்படுத்த பார்க்கிறேன். மின்னோட்டம்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மின்னோட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது இலத்திரன்கள் வந்து இலத்திரன் பாய்ச்சலை நாங்க மின்னோட்டம்னு சொல்லலாம். உதாரணமா நீங்க பாருங்க, ஒரு மின்கலத்தை எடுங்க. ஒரு மின்கலத்துல இதுல சக பக்கம் இருக்கும், இங்கால சய பக்கம் இருக்கும். மின்னோட்டத்துல சக பக்கம் சய பக்கம் என்ற ரெண்டு பக்கம் இருக்கும். இதுல சக பக்கத்துல வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இங்கால புரோத்திரன் எண்ணிக்கை அதிகமாகவும் சய பக்கத்துல இலத்திரன் எண்ணிக்கை அதிகமாகவும் தான் இந்த பொருள்ல அழுத்த வித்தியாசம் காணப்படும். இலத்திரன் எண்ணிக்கை இங்கால அதிகமாகவும் சரியா இங்கால இலத்திரன் எண்ணிக்கை குறைவாகவும் தான் இருக்கு. இங்கால இலத்திரன் எண்ணிக்கை நேர்பக்கம் வந்து இலத்திரன் எண்ணிக்கை குறைவாகவும் மறைப்பக்கம் இலத்திரன் எண்ணிக்கை கூடவாகவும் இருக்கு. இதனாலதான் இதுக்குள்ள ஒரு அழுத்த வித்தியாசம் சொல்லுவோம், 1.5 வோல்ட் சொல்றோம். அப்ப இலத்திரன் வந்து செறிவு கூடிய ஒரு இடத்துல இருந்து இலத்திரன், அதாவது மைனஸ்ல இருந்து இலத்திரன் என்ன செய்ய போகுது, பிளஸ் நோக்கி ஓடிற போகுது. ஏன்? அது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு தொழில் ரீதியாக. இந்த இலத்திரன் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு இலத்திரன் பாய்ச்சல் நடக்கும். இலத்திரன் பாய்ச்சல்ன்றது நடக்கும். இலத்திரன் பாய்ச்சல் இந்த திசையில இருந்தாலும் நாங்கள் மின்னோட்டம் என்று கருதுறது இந்த திசையில. அதாவது மின்னோட்டத்தை நாங்க ஐயன்னு குறிப்போம். அந்த மின்னோட்டம் வந்து நடக்கிறது வந்து எதுலையண்டா இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான திசையில இருக்கு. என்னுடைய நோக்கம் மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டம் என்றால் என்னன்ற விடயத்தை விளங்கப்படுத்தத்தான் ட்ரை பண்றேன். அப்ப இரண்டு பக்கம் இலத்திரன்கள் வேற வேற அளவில காணப்படும் போது ஒரு அழுத்த வித்தியாசம் காணப்படும். அந்த அழுத்த வித்தியாசத்துக்கு ஏற்ப நாங்க ஒரு கடத்தியை இணைக்கும் போது மின்னோட்டம் சகவுல இருந்துதான் எப்போ மின்னோட்டம் பாயும். சகவுல இருந்து சயவ நோக்கி மின்னோட்டம் பாயும். இப்ப நாங்க ஒரு மின்கலத்தை நாங்கள் குறிப்போம், இந்த மாதிரி ஒரு அடையாளத்தால குறிப்போம். இந்த மின்கலத்துல சக பக்கம் இருக்கும், சய பக்கம் இருக்கும். இந்த சகசய பக்கங்களை இணைச்சு நான் ஒரு மின்குமிழுக்கு குறுக்கே இணைக்கும் போது இந்த ஆளி ஒன்றை போட்டு இணைக்கிறோம். ஆளி இடுக்கண்டு வைப்போம். இந்த ஆளி மூடப்பட்டிருக்கு, மூடிய ஒரு மின் சுற்று. இதுல மின்னோட்டத்தின் திசை நான் நீல கலர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற திசை தான் மின்னோட்டத்தின் திசை. மின்னோட்டத்தின் திசை உங்களுக்கு தெரியும். மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி, மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி, அதாவது மின்னோட்டத்தை அளப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற கருவி வந்து என்னது, ஆம்பியர் மானி. அந்த ஆம்பியர் மானியை நாங்கள் எப்படி குறிக்கிற நாங்கள் என்றால் ஒரு வட்டத்துக்குள்ள ஏ என்று போடுவோம். ஏன் ஆம்பியர் மானி ஏ என்று போடப்படுது, ஏ என்ற எழுத்துல தொடங்கும். அப்ப என்னுடைய நோக்கம் மின்னோட்டம் என்றதைத்தான்
நோக்கமா இருந்தது. என்னுடைய நோக்கம் மின்னோட்டம் என்றால் என்ன என்றதுதான் நோக்கம். அப்ப மின்னோட்டம் என்றால் என்ன? இலத்திரன் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும். அப்ப இலத்திரன் பாய்ச்சல்னா என்ன? ஒரு மின்கலத்தை எடுத்தீங்கன்னா மறைமுனையில பக்கம் வந்து ஏராளமான இலத்திரன்கள் காணப்படும், நேர்முனையில இலத்திரன்கள் குறைவாக காணப்படும். ஆகவே இந்த இலத்திரன் வித்தியாசத்துக்கு ஏற்ப அதுல ஒரு மின்னழுத்த வேறுபாடு காணப்படும். ஆகவே இலத்திரன் வந்து ஒரு திசையில ஓடும். இலத்திரன் திசைன்றது மறையில இருந்து நேர நோக்கி ஓடும் பொழுது இலத்திரன் பாய்ச்சல் மறையில இருந்து நேர நோக்கி ஓடும் இலத்திரன் பாய்ச்சல். அதுக்கு எதிரான திசையில நீல கலர்ல மின்னோட்டம் என்றது சகையில இருந்து சயவை நோக்கி ஓடும். அதாவது நேர்ல இருந்து இது மறை, இங்கால பக்கம் மறைமுனை, அதை நோக்கி ஓடும். ஒன்று. இரண்டாவது விடயம், மின்னோட்டம் என்றதை அளக்கிறதுக்கு பயன்படுற கருவி ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானி. இந்த ஆம்பியர் மானி சுற்றில மின் சுற்றில எப்பவும் என்னவாக இணைக்கப்படும்? தொடராக இணைக்கப்படும். மின் சுற்றில தொடராக இணைக்கப்படும். தொடராக இணைக்கப்படும். இது ஆம்பியர் மானி. இந்த ஆம்பியர் மானியில மில்லி ஆம்பியர் மானி, மைக்ரோ ஆம்பியர் மானி என்றெல்லாம் காணப்படுது. சரி, அந்த ஆம்பியர் மானியில மிகவும் சிறிய மின்னோட்டங்களை அளக்கிறதுக்கு பயன்படும். ஆனாலும் ஆம்பியர் மானி என்றது சுற்றில தொடராக இணைக்கப்படும். எதுக்காக பயன்படுதுண்டா? குறிப்பாக ஆம்பியர் மானி பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் எங்களுக்கு தெரியும். ஆம்பியர் மானி அதாவது ஏ போட்டு வட்டம் போட்ட ஆம்பியர் மானி மின்னோட்டத்தை அளக்க உதவும். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மின்னோட்டம். மின்னோட்டத்தை சார்ந்த விடயங்களை தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். மின்னோட்டத்தை அளக்க உதவும். இது ஆம்பியர் மானி. சரி, இப்ப நாங்க மின்னோட்டத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிற மூன்றாவது விடயத்துக்கு வருவோம். மின்னோட்டத்துல எங்களுக்கு என்ன பரீட்சைக்கு தேவையானதாக கருதப்படுதுன்னு பார்ப்போம். மூன்றாவது விடயம், மின்னோட்டத்தை ரெண்டாக பிரிக்கலாம். பெரும்பாலும் மின்னோட்டத்தை நாங்கள் அதனுடைய பாயின் திறனை அடிப்படையாக கொண்டு மின்னோட்டத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று நேரோட்ட மின்னோட்டம், ஒன்று நேரோட்ட மின்னோட்டம். இரண்டாவது ஆடலோட்ட மின்னோட்டம். இரண்டாவது ஆடலோட்ட மின்னோட்டம். நேரோட்ட மின்னோட்டம் அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஏசி சாரி டிசி, நாங்க என்ன சொல்லுவோம்? டிசின்னு சொல்லுவோம். அந்த மின்னோட்டத்தை நாங்கள் சொல்றது டைரக்ட் கரண்ட். சரியா? டைரக்ட் கரண்ட் டிசின்னு சொல்லுவோம். ஆடலோட்டத்தை நாங்க சொல்லுவோம் ஏசி, ஆல்டர்னேட் கரண்ட், ஏசின்னு சொல்லுவோம். டிசி கரண்ட், ஏசி கரண்ட். பெரும்பாலான மின்கலங்கள் பேட்டரிகள்ல வந்து நேரோட்ட மின்னோட்டம் தான் கிடைக்கும். சில டைனமோக்கள் நேரோட்ட டைனமோண்டு காணப்படுது, நேரோட்ட டைனமோண்டும் காணப்படுது. நேரோட்ட டைனமோக்களும் காணப்படுது. அதாவது இந்த டைனமோக்கள்ல பிளந்த அரைவளையம் காணப்படும். இந்த இதுகள்ல வந்து பிளந்த அரைவளையம் தான் காணப்படும். அந்த வளையம் வந்து அரைவளையமா இருக்கு டைனமோக்குள்ள. ஞாபகப்படுத்துறதுக்காண்டி சொல்லுறேன், ஏன்னா டைனமோவை படிப்பிக்க இல்லாது. இப்ப ஆடல் ஓட்டம்ண்டா வீட்டுக்கு வர வீட்டு மின் சுற்று, வீட்டுக்கு வர டொமெஸ்டிக் கரண்ட், வீட்டு மின் சுற்றுல வர்ற கரண்ட் வந்து, வீட்டு மின் சுற்றுல வர்ற கரண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஆடலோட்ட மின்னோட்டம். வேணுமெண்டா
அதை நாங்கள் ஒரு வரைவில விளங்கப்படுத்துறதா இருந்தால், நாங்கள் அதை ஒரு வரைவில விளங்கப்படுத்துறதா இருந்தா எப்படி விளங்கப்படுத்தலாம்டா, இந்த நேரோட்ட மின்னோட்டம் இதுல 0 இருந்தா அது நேராக இருக்கு. இது y அச்சு, இது x அச்சு, நேராக இருக்கு. அல்லது ஒரு பக்கமாக நேர் பக்கமாக இருக்கும். இப்படி வரலாம், இது நேரோட்டம். அல்லது இந்த சைட்ல ஒரு இப்படி இப்படி எல்லாம் வரலாம். இதெல்லாம் ஒரு சைட்ல தான் இருக்கு, நேர் பக்கத்துல தான் இருக்கு, மரப்பக்கத்துல இல்ல. ஒரு பக்கமா தான் இந்த நேரோட்ட மின்னோட்டத்தை நாங்க வரைவோம். ஆனால் ஆடலோட்ட மின்னோட்டத்தை பொறுத்தளவில் ஆடலோட்ட மின்னோட்டம் இரண்டு பக்கமும் இருக்கு. அதாவது ஒரு சுற்றில ஒரு மின் சுற்று எடுத்தீங்கண்டா அந்த மின் சுற்றில ஆடலோட்ட மின்னோட்டம் இரண்டு பக்கமும் பாய். உதாரணமா நாங்க ஒரு மின் சுற்றை வரைஞ்சு காட்டினா, இது ஒரு ஆடலோட்ட டைனமோக்குரிய குறியீடு வைங்க. இது ஒரு ஆடலோட்ட டைனமோ. இதுல எந்த ஒரு கரண்ட் வருது, ஒரு பல்ப் மின் குமிழ் கொடுக்கிறோம். இது கீழே சிலவளை மறைக்கும், அப்படி மறைக்காம இருந்தான் எல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடலோட்ட டைனமோ. இதுல ஒரு முறை என்ன செய்யும்டா, கரண்ட் ஒரு திசையில பாய். முதல்ல இந்த திசையில பாய், அடுத்த கணமே அது என்ன செய்யும்டா மெட்ட திசையில பாய். ஒரு கண பொழுதுல நடக்கும். அதாவது மின்னோட்டம் முன்னோக்கியும் பாயும், அடுத்து அங்க பாய் முடிஞ்ச உடனே திருப்பி பின்னோக்கியும் பாயும். ஆனால் நீங்க நேரோட்ட மின்னோட்டத்தை கணக்கெடுத்தீங்கண்டா, நேரோட்ட மின்னோட்டத்துல ஒரு பேட்டரி எடுத்தீங்கண்டா அதுல ஒரு பல்ப் ஒன்று இணைச்சிருக்கிறோம். ரைட். இப்ப நாங்க மின் சுற்ற பார்த்தோம்டா, எப்பவும் மின்னோட்டம் ஒரு சகல இருந்து சயவுக்கு தான் போகும். ஒரு திசையில தான் பாய். அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியுது, மின்னோட்டம் இரண்டு திசையிலையும் பாயக்கூடியது இருக்கிறது. ஆல்டர்னேட் மின்னோட்டம் சொல்லுவோம், அது ஆடலோட்ட மின்னோட்டம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா, உங்களோட வீட்டுல இருக்கிற இலை மின் குமிழ் என்ற ஒரு மின் குமிழ் இருக்குத்தானே, அதுல லைட் பத்தி தான் நூறுது. நீங்க சுவிட்ச போட்டாலும் பத்தி தான் நூறுது. உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அல்லது உங்களோட டிவியில விட்டு தான் வருது, கரண்ட் விட்டு தான் வருது. அப்படி கரண்ட் விட்டு வந்தாலும் அந்த மின்குமிழ் மூடி ஒளிர்ந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து அது ஒளிர்ற மாதிரியே தான் தெரியும். உங்களுக்கு ஏன் அது தொடர்ந்து ஒளிர்ற மாதிரி தெரியுது, உங்களால அந்த உணர்வை, அந்த நின்று போற உணர்வை உங்களால பார்க்க முடியாது. ஏன் உங்களால் அந்த நின்று போற உணர்வை பார்க்க முடியாது? அந்த கரண்ட், வீட்டுக்கு வர கரண்ட் ஒருக்கா இப்படி ஓடிட்டு திருப்பி மெட்டாதரம் ஓடுறதுக்கு ஒருக்கா இந்த சுற்று பக்கம் ஓடும், ஒருக்கா மெட்டாஸ் பக்கம் ஓடும், ஒருக்கா இந்த சுற்றுக்கு ஓடும், ஒருக்கா மெட்டாஸ், அந்த ஒருக்கா இந்த சுற்றுக்கு ஓடிட்டு திருப்பி மெட்டாசைட்டுக்கு வரைக்கும் ஒருக்கா நின்று தானே வரும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வட்டம் ஓடிட்டு டக்குன்னு திரும்புறீங்கன்னா கூட நீங்க ஒரு கட்டத்துல நின்றுதான், ஓய்வடைந்துதான் நீங்க திரும்பி வாரீங்க, அந்த கணப்பொழுது. ஆனால் அந்த கரண்ட் ஒரு செகண்ட்ல 50 தடவை சுத்தி வரும், ரெண்டு வரும். ஒரு செகண்ட்ல 50 தடவை ரெண்டு வரும். நீங்க சிலவள உங்களோட அயன் பாக்ஸ்ல பாருங்க, 50 ஹெர்ட்ஸ் என்று எழுதியிருப்பாங்க. H செட், கேபிட்டல் H, கேபிட்டல் செட்டை கொஞ்சம் சின்னதாக்கி ஸ்மால் சைஸ்ல போட்டிருப்பாங்க. அப்ப அந்த 50 ஹெர்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு 50 தடவை விட்டு வரும். பார்க்கவே இல்லாம எங்களால் அது நின்று வர்றதை பார்க்க எங்களுக்கு ஒரு 10 தடவை வேண்டாம், ஓகே.
நீங்க வேணுமெண்டா உங்களோட வீட்டுல ஃபேனை போட்டுட்டு ஸ்டார்ட்ல பாருங்க, ஃபேன் அந்த சுழற அந்த விசிறிகள் தெரியும். ஆனா ஸ்பீட் பண்ணேக்குள்ள அந்த விசிறி தெரியாது. உங்களால ஒவ்வொரு கணத்தையும் அடையாளம் காண முடியாது. ஒவ்வொரு கணத்தையும் உங்களால் அடையாளம் காண முடியாது. ஏன்? உங்களால உணர்திறன் 10ல் 1 செகண்டுக்குள்ள வந்துட்டா பிறகு வராது, தெரியாது. 10ல் 1 செகண்டுக்குள்ள வர்ற தேவை ஃபீலிங்ஸ் ஏதாவது மாற்றங்களை உங்களால உணர முடியாது. ஏனென்றா ஒரு கணத்தாக்கம் உங்களோட உடம்புக்குள்ள வந்து ஒரு ஏதோ ஒரு சமிக்கை எங்களோட உடம்புக்குள்ள வந்து அது ப்ரொசஸ் பண்ணி எங்களோட மூளைகளால உணர்ந்து அது எங்களுக்கு இன்னதுதான் விளங்குறதுக்கு 10ல் 1 செகண்ட் தேவை. இது 50ல் 1 செகண்ட் இல்ல. அப்ப 50ல் 1 செகண்டுக்குள்ள நடக்கிறது என்ன எங்களுக்கு தெரிய போகுது. 10ல் 1 செகண்டா பெருசு, 50ல் 1 செகண்டா அதை சின்னதா பிரிக்கிறது. சின்ன செகண்டுக்குள்ள கரண்ட் இப்படி போய் இப்படி வாரது, லைட் பத்தி பத்தி நூறுறது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் விட்டு விட்டு தெரிகிறது, டிவி ஸ்கிரீன் விட்டு விட்டு தெரிகிறது, தெரியாது. எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஏன்? எங்களுக்கு 10ல் 1 செகண்டுக்குள்ள என்ன நடந்தாலும் உணர முடியாத அளவுக்கு தான் மனித பிறவி இருக்கு. உங்களுக்கு தெரியும், சில விலங்குகள், நாய்கள் அந்த சிறிய அதிர்வுகளை கூட உணரக்கூடியதா இருக்கு. ஆனா எங்களால 20 தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் ஒலியலைன்னு சொல்லுவோம். அதாவது கேள் மீடுரன் வீச்சு, எங்களால கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, மீடுரனுடைய வீச்சு 20 தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. 20 தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் எங்களுடைய கேள் மீடுரன் வீச்சு இருக்கு. அது மாதிரி வீட்டுக்கு வாரது ஒரு செகண்டுக்கு 50 2 பேர் ஆடலோட்ட மின்னோட்டம். அப்ப அந்த ஆடலோட்ட மின்னோட்டத்தை எங்களால உணர முடியாது. சரி, என்ன சொல்ல வாரன்? வீட்டுக்கு வார மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம். உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல இருக்கிற குதை, அதாவது பிளக், அதுல நேர் மறையன்னு குறிக்கிறது இல்லை ஒரு நாள். ஆனா மின்கலத்துல குறிச்சிருப்பாங்க நேர் மறையன். ஏன்? அது நேரோட்ட மின்னோட்டம், ஒரு திசையில தான் ஓடும். எப்ப மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைவை நோக்கி ஓடும். ஏன்? அது நேரோட்ட மின்னோட்டம், ஒரு திசையில தான் பாயும். ஆனால் ஆடலோட்ட மின்னோட்டம் 2 திசையில பாயும். அதால எதை குறிக்கிறது? பிளஸ் மைனஸ், நேர் எதிர் என்னன்னு குறிக்கிறது, குறிக்கலாது. ஆகவேதான் கூட பிளக்ல அவங்க எல் அல்லது என்னண்டு போட்டு இ என்றெல்லாம் போட்டிருக்கும். அதை பற்றி நாங்க பிறகு படிப்போம். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு மின்னோட்டம் சார்பான சில அறிவை பரீட்சைக்கு தேவையானதை வழங்குறது. அதே நேரத்தில் என்ன சொல்லி இருக்கிறேன்? மின்னோட்டம் என்றா இலத்திரன் பாய்ச்சல் மின்னோட்டம். ரெண்டாவது மின்னோட்டத்துல நாங்க பார்த்திருக்கிற விடயம் வந்து ஆடலோட்ட மின்னோட்டம், நேரோட்ட மின்னோட்டம். மின்னோட்டத்தை அளக்குற இதுகள் வந்து அம்பியர் மானி, அதுல மில்லி அம்பியர் மானின்னு பயன்படுத்தலாம். எப்பவும் அம்பியர் மானி மின்னோட்டத்துல தொடராக இணைக்கப்படும், மறந்துடக்கூடாது. வோல்ட் மானி சமாந்தரமாக இணைக்கப்படும். ஆனா அம்பியர் மானி எப்பொழுதும் மின் சுற்றில தொடராகத்தான் இணைக்கப்படும். சரி, இப்ப நீங்க ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா நாங்க மின்னோட்டம் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இதுல மின்னோட்டத்தை தொடர்பா நாங்க இன்னும் மேலதிகமா என்ன பார்க்கலாம்னு பார்ப்போம். சரி, மின்னோட்டத்துல நாங்கள் மேலதிகமாக வேற என்ன பார்க்கலாம்னு பார்ப்போம். சரி, மின்னோட்டம் தொடர்பாக ஒரு விஞ்ஞானி பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார். மின்னோட்டம் தொடர்பாக ஒரு விஞ்ஞானி சில பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஓம் என்ற விஞ்ஞானி. அதை நாங்கள் ஓம் விதி என்று கூட சொல்லுவோம். ஓம் விதி, ஓமின் விதி, ஓமின் விதி என்று சொல்லுவோம். அந்த ஓம்ஸ் லா என்று சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருண்டா, நான் சுருக்கமா ஓமின் விதியை ஃபுல்லா படிப்பிக்க இயலாது, மின்னோட்டம் என்ற தலையங்கம் என்றபடினால அதுல மின்னோட்டத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கிறேன். அவர் சொல்றார், இது ஒரு தடை. ஆர் என்று சொல்றது ரெசிஸ்டன்ஸ், தடை என்று சொல்லுவோம். ஆர் என்று சொல்றது தடை. தடை இல்லாட்டி மின்னோட்டம் ஓடாது, தடை தேவை. ஆகவே அவர் சொல்றார், ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது, இது ஆர் என்று சொல்றோம், இதனோட பாயிறது மின்னோட்டம் ஐ.
ஒரு கடத்தினூடாக மின்னோட்டம் பாய வேணும். அப்படி பாயக்குள்ள அந்த கடத்திக்கு குறுக்கே அவங்க ஒரு வோல்ட் மானியை இணைக்கிறாங்க. இது வந்து வோல்ட் மானி எப்பவும் சமாந்தரமா இணைக்கப்படும். என்னுடைய நோக்கம் மின்னோட்டம். அப்ப அதுல மின்னோட்டம் சார்பான என்ன விடயம் வருது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த விடயத்தை எடுக்கிறேன். வோல்ட் மானி அப்போ ரெண்டு முனைகளுக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாட்டை சொல்லும். அப்ப நாங்கள் இங்க சில சொற்பதங்களை இங்க பாக்குறோம். என்னது? தடை என்று சொன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா ஐ என்று சொல்லுவோம். மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு நாங்க வி என்று சொல்லுவோம். மின்னழுத்த வேறுபாட்டை வி என்று சொல்லுவோம். அந்த ஓம் என்பவர் ஒரு விதியை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறார். வி சமன் ஐஆர். வி சமன் ஐஆர். அதாவது பௌதிக நிலை வெப்பநிலை மாறாத விடத்து ஒரு கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டம், பௌதிக நிலை வெப்பநிலை மாறாத விடத்து ஒரு கடத்தியினூடாக பாயிற மின்னோட்டம் அதனோட குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன் என்று சொல்றார். பௌதிக நிலை வெப்பநிலை மாறாத விடத்து ஒரு கடத்தியினூடாக பாயிற மின்னோட்டம் அந்த கடத்தியின் இரண்டு முனைகளுக்கும் இடையில இருக்கிற மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன் என்று சொல்றார். சரியா? அந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பநிலை பௌதிக நிலை மாறாது இருக்கும் போது எது மாறாம இருந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்து தேடி பார்க்கல அவர் கண்டுபிடிச்சார் ஆர் என்பது மாறவில்லை. ஆகவே அவர் சொன்னார் வி சமன் ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாட்டை அறிமுகப்படுத்துறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மின்னோட்டம். அப்ப நான் அந்த விடயத்தை விட்டு வெளியில போயிடாது. அவ மின்னோட்டத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கேட்கலாம். ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் பாருங்க. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? ஒரு கேள்வி பாருங்க. ஒரு சுற்றுத்தாரர், இந்த சுற்றுல இது வந்து 4 ஓம், இதுக்கு குறுக்கே வந்து மின் அழுத்த வேறுபாடு, இது குறுக்க மின்னழுத்த வேறுபாடு சும்மா சொல்லுவோம் 20 வோல்ட் எனின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் யாது? சுற்றில் பாயும் மின்னோட்டம் யாது? மின்னோட்டம் என்றது ஐ எவ்வளவு கேட்கலாம். அல்லது நாங்கள் சுற்றில் பாயும் உங்களுக்கு விளங்குறதுக்காக நாங்கள் மின்னோட்டம் என்று எழுதுவோம். சுற்றில் பாயும் மின்னோட்டம் யாது? மின்னோட்டத்தை நாங்கள் ஐன்னு சொல்லலாம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? வி என்றது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து வி சமன் ஐஆர்ல ஐ எடுத்தீங்கண்டா எழுவாயா எடுத்தீங்கண்டா வியின் கீழ் ஆர் ரெண்டு பேர் அங்கால பெருக்கப்பட்டிருந்தா இங்கால உனது பிரிக்கப்படும். அப்ப ஐ சமன் என்ன? ஐ வந்து நாங்க எழுதலாம் வியின் கீழ் ஆர். ஆகவே நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? ஐ இந்த சமன்பாட்டுக்கு அமைய எழுத போறோம் ஐ சமன் வியின் கீழ் ஆர். வி எவ்வளவு? 20 வோல்ட். ஆர் எவ்வளவு? 4 ஓம்ஸ். அப்ப செய்தவண்டா 5 ஆம்பியர் ரெண்டு பேர். அப்ப பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் மின்னோட்டத்தின் தொடர்பு சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கிறோம். வி சமன் ஐஆர் என்ற தொடர்பை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது மின்னோட்டம் என்றா என்னன்றது knowledge வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நாங்க இன்னொரு விடயத்தை பார்ப்போம். மின்னோட்டம் தொடர்பான வேறு ஏதாவது விடயம் எங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவைகளை வந்து நாங்க சொல்லுவோம், மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவைகளை நாங்க சொல்லுவோம் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவைகளை கடத்திகள் என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவைகளை நாங்க சொல்லுவோம் கடத்திகள். அதே மாதிரி மின்னோட்டத்தை கடத்தாதவைகளை சொல்லுவோம் காவலிகள். காவாலிகள் எழுதுவதில்லை, காவலிகள். அதே நேரம் கடத்தியின் இயல்பையும் காவலியின் இயல்பையும் காட்டக்கூடியவை குறைகடத்திகள். உதாரணமா சிலிக்கன், ஜெர்மானியம், இலத்திரனியல்ல நாங்க படிச்சிருப்போம் குறைகடத்திகள். இந்த கடத்திகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடத்தி ஒரு செப்பு கம்பி எடுத்தீங்கண்டா, கடைசி முடிக்கிறேன், ஒரு செப்பு கம்பி எடுத்தீங்கண்டா அந்த கடத்திக்குள்ள சுயாதீன இலத்திரங்கள் ஏராளமாக காணப்படும். சுயாதீன இலத்திரங்கள் ஏராளமாக காணப்படும், சுயாதீனமா அசைற இலத்திரங்கள். ஆனா காவலியை எடுத்தீங்கண்டா அந்த காவலிக்குள்ள என்ன செய்யாது, சுயாதீன இலத்திரங்கள் இருக்காது. இங்க சுயாதீனமா அசைற இலத்திரன்கள், சுயாதீனமாக அசைற மொபைல் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. குறைகடத்திகள்ல என்ன நடக்கும்டா, அந்த நாங்க ஏதாவது நிபந்தனைகளின் கீழே அதுல இலத்திரன்களை உருவாக்கலாம். இலத்திரன் இல்ல, ஆனா சில வழியில நாங்கள் இலத்திரங்களை உருவாக்கலாம். சரியா? அந்த மாதிரியான இயல்பு இருக்கிறபடினால அதை குறைகடத்தின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். சரியா? ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க இதுல பார்த்திருக்கிறோம் என்னன்னா மின்னோட்டம் தொடர்பான விடயங்களை நாங்க இதுல பார்த்துருக்கிறோம். ஒரு கெமிஸ்ட்ரிக்களையும் பிசிக்ஸ்களையும் பார்த்திருக்கிறோம். அதுல மின்னோட்டத்துல நாங்க தொடர்ந்தும் பார்க்கலாம், நிறைய விடயங்கள் இருக்குது. என்ன குறைகடத்திகள்ல வந்து நிறைய ஏன் அப்படி கடத்துன்னு எல்லாம் பார்க்கலாம். சரியா? அப்ப நீங்க சாதாரணமா உங்களோட வீட்டுல மின்னோட்டம் தொடர்பான விடயங்களை ஞாபகப்படுத்துறது உங்களோட வீட்டு சூழல்ல நிறைய இருக்குது. உதாரணமா போன்ல இருக்கிற பேட்டரி எடுத்தீங்கன்னா நீங்க நேரோட்ட மின்னோட்டம்ன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டுல ஓடுற மின்னோட்டம் வந்து ஆடலோட்ட மின்னோட்டம். சரி, ஒரு செப்பு கம்பியை பாத்தீங்கன்னா இதுல சுயாதீன இலத்திரங்கள் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்படி நிறைய விடயங்களை உங்களோட அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்து படிக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா பாருங்க. சரியா? ஏதாவது அயன் பாக்ஸ் அயன் பண்றீங்கன்னா மின்சக்தி வெப்ப சக்தியா மாறுது. அயன் பாக்ஸ் எடுத்து பாருங்க, அதுல லேபல் இருக்கும் 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். என்ன அப்படின்னா என்ன, அதுக்குள்ள காணப்படுற வெப்பத்துக்கு உருவாகிறதுக்குரிய கம்பி என்ன, நிக்ரோம் கம்பி, ஒரு கலப்புலோகம். இப்படி உங்களோட வாழ்க்கையில இருக்கிற சயின்ஸ் விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட சயின்ஸ் இலகுவா இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.